தொடர்ந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுடைய அப்டேட் ஸ்கீம்ஸ்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான தகவலாக செய்திகளில் பேசக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 22ஆம் தேதி சிஎம் விஜய் அவர்களுடைய பிறந்த நாளாக இருக்குது. அதை முன்னிட்டு சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா கையெழுத்திடப்படலாம், அறிவிப்பு வரலாம்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. அதில் ரொம்ப முக்கியமாக மகளிர் உரிமை தொகையுடைய அந்த உயர்வு வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா வந்து மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிறது வந்து முதல் தடவை ஆட்சி ஏற்கும் போதே, அதாவது கடந்த மாதம் 10ஆம் தேதி ஏற்கும் போதே அவங்க வந்து பார்த்திங்கன்னா கையெழுத்து போடுவாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. ஒரு 10 விஷயத்தை நாங்கள் முதல் கையெழுத்தாக போடுவோண்டாங்க. ஆனால் அதெல்லாம் வந்து முதல் கையெழுத்தாக போடப்பட அதுக்கு பதிலாக வந்து 200 யூனிட் கரண்ட் மட்டும்தான் முதல் கையெழுத்தா போட்டாங்க. அதுக்கப்புறம் மகளிர் உரிமை தொகையை எதிர்பார்த்துட்டே இருந்தாங்க. போன மாசமும் 1000 ரூபாய் தான் போட்டாங்க. அதுவும் கலைஞர் மகளிர் திட்டம் அப்படிங்கிற பெயர்ல தான் வந்துச்சு. இந்த மாசமும் 1000 ரூபாய் தான் போட்டிருக்காங்க. இதுல ஒரு விஷயம் என்னன்னா, இதுவரையும் வாங்கிட்டு இருந்தவங்க மட்டும்தான் இந்த மாசமும் வாங்கியிருக்காங்க, போன மாசமும் வாங்கியிருக்காங்க. இதுவரையும் நான் வாங்கினதே இல்லை, அப்ளை பண்ணி எனக்கு கிடைக்கவே இல்லை, எனக்கு ரிஜெக்ட் ஆயிடுச்சு, அப்ளை பண்றதுக்கே எனக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கல, எனக்கு வந்து தேவையான ரேஷன் கார்டு கூட இல்லை, இப்படின்லாம் சொல்லக்கூடிய பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. 2.5 கோடி மக்கள் வந்து தகுதியானவங்கன்னு சொல்லிட்டு மக்கள் தரப்புல இருந்து வந்து சொல்லப்பட்டு இருக்கு. அதே சமயத்துல வந்து கவர்மெண்ட் வந்து 2 கோடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 2 கோடி 2.5 கோடி மக்கள் வந்து அதுக்கான தகுதியோடு இருந்தும் கூட 1.25 கோடி மக்கள் மட்டும்தான் இதுவரை வாங்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது ஒரு 3/4 கோடி மக்கள்னா ஒரு 75-80 லட்சம் மக்கள் வந்து இன்னும் எதிர்பார்ப்போட இருந்துட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில முதல் கையெழுத்து வேற அதை பத்தி போடல. அது வந்து எப்படி அப்ளை பண்ணும், புதுசாக இருக்கிறவங்களுக்குலாம் எப்படி கொடுக்க போகிறாங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து வாக்குறுதி கொடுக்கும்போது எல்லா பெண்களுக்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்த தகுதி வாய்ந்த பெண்கள் தான் அப்படின்னு சொன்னாங்க. அந்த தகுதி வாய்ந்த பெண்கள்லையும் கிடைக்காதவங்களுக்கு கொடுக்க போகிறோன்னு சொன்னாங்க. வாடகை வீட்டில் இருக்கவங்களுக்கு கொடுக்க போகிறோன்னு சொன்னாங்க. இத்தனையும் சொன்னாங்க. ஆனால் எப்போ இருந்து கொடுக்க போகிறோன்னு சொல்லலை. பழைய ஆட்களுக்கு மட்டும் தான் வந்துட்டு இருக்கு. அதுவும் 1000 ரூபா தான் வந்துட்டு இருக்கா. அதனால வந்து இந்த ஜூன் 22ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா மகளிர் உரிமை தொகைக்கான அறிவிப்பு வரலான்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. அதாவது புதுசாக எப்போ அப்ளை எப்போ வந்து அப்ளிகேஷன் வரப்போகுது, அப்பிருந்தே வந்து அந்த ஜூன் 22 உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து வெளியிட போகிறாங்களா. ஏன்னா வந்து சிஎம் உடைய பர்த்டே, அதுவும் வந்து முதல் பர்த்டே, இப்போ வந்து சிஎம் ஆனதுக்கு பிறகு வந்திருக்கக்கூடிய முதல் பர்த்டேங்கும் போது ஏதாவது நல திட்டங்களை வந்து அந்த நாட்களில் வந்து குறிப்பிடக்கூடிய வகையில் வந்து வெளியிடுவாங்க. அதில் வந்து இப்போ எதிர்பார்ப்பில் அதிகமாக இருக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மகளிர் திட்டம் தான். அதனால வந்து புதுசாக இருக்கிறவங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான எல்லா விஷயமும் அந்த நாள் வரலாம்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. இன்னும் சொல்லப்போனால் அந்த நாள்ல இருந்து வந்து இவங்க சொன்னாங்களே 2500 ரூபா கொடுக்குறோன்னு, அது கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது அதை வந்து கையெழுத்து போட்டு நடைமுறைப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஒரு தரப்புலேருந்து சொல்கிறாங்க. அதே சமயம் 2500 ரூபாய் எடுத்த உடனே வந்து இவங்களால கொடுக்க முடியாது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஏற்கனவே பட்ஜெட்லாம் ப்ராப்ளம் இருக்குது, கடன் இருக்குது. அதனால இவங்க 2500 ரூபா அப்படிங்கிறத உடனே கொடுக்க மாட்டாங்க. 1000 ரூபா வந்து உயர்த்துவாங்க, 1500ஆக, அப்புறம் 1500 2000, அப்புறம் 2000 2500ஆக உயரும். அப்படிதான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்துவாங்க. அப்படி உயர்த்துறதும் வந்து ஏதோ ஒரு குறிப்பிட்ட நாளை வச்சு தான் வந்து என்ன பண்ணுவாங்க, உயர்த்துவாங்க. அதனால இப்போ 1000லேருந்து முதல் கட்டமாக 1500 உயர்த்துறதுக்கான வாய்ப்பு இந்த ஜூன் 22ஆம் தேதி இருக்குன்னு சொல்லப்படுது. 2 விஷயம். ஒன்று வந்து இதுவரையும் வந்து அப்ளை பண்ணாதவங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணணும், வாங்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வழி ஏற்படுத்தப்படும்னு சொல்லப்படுது, எதிர்பார்ப்பில் இருக்குது. 2வது வந்து பார்த்திங்கன்னா இந்த 1000 ரூபா 1500 ரூபாவாக உயர்த்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. இது ரெண்டும் வந்து மகளிர் உரிமை தொகையில் வந்து ரொம்ப ஒரு எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணியிருக்கு. காரணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பலரும் வந்து பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஆட்சிக்கு வந்த போது அவங்களுடைய பிறந்த நாளையெல்லாம் முன்னிட்டு தான் வந்து என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம் வெளியிட்டாங்க. கலைஞர் ஆட்சியிலேயே இப்படி தான் நடந்துச்சு. அதனால அந்த மாதிரி வந்து பிறந்த நாளை முன்னிட்டு, அவர்களுடைய நினைவு தினத்தை முன்னிட்டு இந்த மாதிரிலாம் தான் வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் நடக்கும். அதனால வந்து இந்த தடவை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பர்த்டே அப்படிங்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ரொம்ப மக்களுடைய பெரும் எதிர்பார்ப்பு கேள்வியாக இருக்கிறது மகளிர் உரிமை திட்டம் தான். அதுல ஒரு பெரிய மாறுதல் வரும். விலை வந்து 1000லேருந்து 1000க்கு மேலே 1500 2000 உயர்த்தப்படலாம். அதே மாதிரி புதுசாக இருக்கவங்களுக்கும் அப்ளிகேஷன் கொடுக்கப்படலாம்னு சொல்லப்படுது. இன்னும் ஒரு 4-5 நாள் தான் இருக்குது பர்த்டேக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஏதாவது அதை பற்றியான அறிவிப்புகள்லாம் கொடுத்தா நம்ம உடனே கொடுப்போம். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு மகளிர் உரிமை தொகையை பற்றியான அப்டேட் உடனுக்குடனே கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் இது எல்லாத்துக்கு மேலே என்ன எதிர்பார்ப்பு இருக்குது மக்களிடத்துலன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூட்டி கொடுக்குறேன்னாங்க இலவசமாக. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அறிவிப்பு கொடுத்துட்டாங்க, நீங்கள் வந்து அப்ளை பண்ணலான்னு. ஆனால் எல்லாருமே அப்ளை பண்ணலாமான்னா எல்லாருமே அப்ளை பண்ண முடியாது.
கிடையாது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு, அப்புறம் வந்து பள்ளிவாசல்களில் இருக்கக்கூடிய ஆலிம்கள், உலமாக்களுக்கு, இவங்களுக்கு தான் வந்து குறிப்பிட்டு என்ன பண்ணுறாங்க, ஸ்கூட்டி கொடுக்குறாங்க. அப்போ பெண்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியாது. சும்மா வந்து நம்ம முன்னாடிலாம் வந்து வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் வந்து அப்ளை பண்ணலான் இருந்துச்சு. இப்போ அப்படிலாம் கிடையாது, மாறிடுச்சு. அதாவது இவங்களுடைய ஸ்கீம் இருக்குது. ஆனால் அந்த ஸ்கீம் வந்து யார் யாரெல்லாம் எலிஜிபிள்னு கொடுக்கக்கூடிய லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து கம்மியான மக்கள் தான் வர மாதிரி இருக்குது. இப்போ வந்து ஸ்கூட்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அது வந்து இப்போ வந்து ஃபார்ம் ஃபில்லிங்லாம் வந்து ஆன்லைனில் போயிட்டு தான் இருக்குது. அடுத்து அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பெரும் எதிர்பார்ப்பாக இருந்தது வந்து கரண்ட் பில் ஆரம்பத்திலே கொடுத்துட்டாங்க. அது இல்லாமல் வேலை இல்லா பட்டதாரிக்கு வந்து 4000 ரூபா அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுங்கன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. வேலை இல்லாதவங்க அப்ளை பண்ணுங்க, அதுக்கு இந்த டாக்குமெண்ட்லாம் கொடுக்கணும் அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அது போயிட்டு இருக்கு. இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் சிலிண்டர் வந்து 6 கொடுக்குறேன்னு சொன்னாங்களே வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், இப்போ வந்து ஏற்கனவே போர் சமயமாக இருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஸ் தட்டுப்பாடு எல்லா பக்கம் இருந்துட்டு இருக்கு. விலைவாசி ஏறிட்டு தான் இருக்கு. இப்போ போர் நின்றுச்சுன்னு இன்னைக்கு அறிவிப்பு வந்திருக்கு. அறிவிப்பு வந்தாலும் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா குறைஞ்சது 3 மாசமா ஆகும். ஏன்னா போர் நின்னாலும் அங்கிருந்து வரக்கூடிய பெட்ரோல் ஆகட்டும், அங்கிருந்து வரக்கூடிய கேஸ் ஆகட்டும், தயாரிப்பு நிறுத்தி வச்சிருக்காங்க. அந்த தயாரிப்பை அவங்க மீட் எடுத்து அதை செஞ்சு அதுக்கப்புறம் ஃபில் பண்ணி நமக்கு அனுப்பி நமக்கு கரெக்டாக ரெகுலராக வர்றக்கே 3 மாதம் ஆயிரும். அதனால 3 மாதத்துக்கு விலைவாசி அதே தான், ஏறின விலைவாசியே தான் இருக்கும். குறைக்கிறக்கு வாய்ப்பு இல்லைன்னு இருக்காங்க. பொதுவாகவே நமக்கு தெரிஞ்சு ஏறுறது தான் விலை. அப்புறம் என்னைக்காவது இறங்கி இருக்கா? இப்போ கடையிலலாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாங்கன்னா திடீர்னு வந்து ஒரு சீசனுக்கு வந்து உள்ள ஸ்டஃப் பண்ணக்கூடிய பொருள்லாம் விலைவாசி ஏறி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 5 ரூபா 10 ரூபா ஏற்றினாங்க. அதுக்கப்புறம் விலைவாசி குறைஞ்சி, ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கடைக்கண்ணியில் அதே விலைவாசி தான் வித்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா சிலிண்டர் விலையே இறங்கினாலும் கூட, பெட்ரோல் விலையே இறங்கினாலும் கூட, ஏறின பொருள் எல்லாம் விலைவாசி ஏறினதான். 5 ரூபா 10 ரூபா ஏற்றினாங்கன்னா ஏற்றினபடியே தான் அவங்க விற்க போகிறாங்க. விலைவாசி அப்படிங்கிறது பெருசாக வந்து குறைய போகிறதில்ல. அதனால் ஏற்கனவே விலைவாசி பிரச்சனைலாம் இருக்குது. இதெல்லாம் சரியாக இருக்கே 3 மாதம் ஆகுங்கும் போது சிலிண்டரை பற்றியான அறிவிப்புகளை நம்ம இந்த தடவை எதிர்பார்க்க முடியாது. பொதுவாகவே வந்து சிலிண்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு கொஞ்சம் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு ரொம்ப கஷ்டம்தான். அதனால அந்த அறிவிப்பை நம்ம வந்து பர்த்டே அன்னைக்கு எதிர்பார்க்க முடியாது. அதுக்கு பதிலாக மகளிர் உரிமை தொகை எதிர்பார்க்கலாம்னு சொல்லிட்டு செய்தி வட்டாரங்கள் சொல்கிறாங்க. அடுத்து இது இல்லாமல் முதியோர் தொகை. ஏன் வந்து நம்ம முதியோர் தொகையை சொல்கிறோன்னா ரெண்டுமே சேர்ந்து தான் இருக்குது. மகளிர் உரிமை தொகையும் முதியோர் தொகையும் ஒன்னோட ஒன்று பின்னி பிணைந்திருக்கு. காரணம் என்னென்னா போன தடவை வந்து எல்லா பெண்களுக்குமே 21 வயசு தாண்டின எல்லா பெண்களுக்குமே மகளிர் உரிமை தொகை கொடுத்தாங்க. அவங்க 60, 70, 75 அதெல்லாம் கண்டுக்கல. ஆனால் இந்த தடவை வந்து 60 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு மகளிர் உரிமை தொகை இல்லை, 60 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு முதியோர் தொகை அப்படின்ட்டாங்க. அப்போ முதியோர் தொகை அப்படின்னு சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா முதியோர்களை பிரிக்கணும். 60 வயசுக்கு மேலே இருக்கவங்க எல்லாத்தையுமே முதியோர் தொகையில் வந்து போட போகிறோம், அதுக்கு மறுபரிசீலனை பண்ணிட்டு இருக்கோம், அதுக்கு நாங்கள் லிஸ்ட் தயார் பண்ணிட்டு இருக்கோம்னு சொன்னாங்க. ஒருவேளை அதை வந்து அடுத்த மாதத்துலேருந்து அமல்படுத்துறதுக்கான விஷயத்தை ஜூன் 22 வந்து அறிவிக்கலான்னு எதிர்பார்க்கப்படுது. அப்படி பிரிச்சுட்டாங்கன்னா என்ன ஆகுனா முதியோர்கள் எல்லாமே 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாத்தையுமே மகளிர் உரிமை தொகையிலேருந்து எடுத்து முதியோர் தொகைக்கு போட்டுட்டு அவங்களுக்கு வந்து 2500 ரூபாய்க்கு பதில் 3000 ரூபாய் கொடுப்பாங்க. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ மகளிர் உரிமை தொகை வாங்கக்கூடியவங்களுடைய எண்ணிக்கை குறையும். அந்த சமயத்தில் கரெக்டாக ஃபார்மை கொடுத்து என்ன பண்ணுவாங்க, புதுசாக சேர்த்துறவங்களையும் சேர்த்துவாங்க. இப்படி பிரித்து வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு பக்கம் வந்து முதியோர் தொகை, ஒரு பக்கம் மகளிர் உரிமை தொகைன்னு சொல்லிட்டு கொடுக்கப்படும் எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா ஒன்னோட ஒன்று சேர்ந்துருக்கிறதுனால 2 அறிவிப்புமே இந்த தடவை ஜூன் 22 எதிர்பார்க்கப்படுது. பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் வந்து இந்த மாதிரி சிறப்பான நாளில் வந்து அறிவிப்பாங்க. அதனால வந்து ஜூன் 22 கண்டிப்பாக நல்ல நல்ல அறிவிப்புகள் வரும். அதை பற்றி நம்ம அப்டேட் பண்ணிட்டு தான் இருப்போம். தொடர்ச்சியை நம்மளை பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.